கொழுப்புக்கான ரத்த பரிசோதனையில ட்ரைகிளிசரைடு வகையான கொழுப்பு எனக்கு 300க்கும் அதிகமா இருக்கு டாக்டர். இதை குறைப்பதற்கு கட்டாயம் மருந்துகள் எடுக்கணுமா? இது அதிகமா இருந்துச்சுன்னா என்ன மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சமீபத்துல ஒரு நண்பர் கேட்டிருந்தாருங்க. ஃபர்ஸ்ட் ட்ரைகிளிசரைடு வந்துங்க எல்டிஎல்னு சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பை கம்பேர் பண்ணும்போது இது அதிகமாறதுனால மட்டும் ஹார்ட் அட்டாக்னு சொல்லக்கூடிய மாரடைப்பு ஏற்படாதுங்க. ஆனா ட்ரைகிளிசரைடுனால ஏற்படக்கூடிய ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னாங்க, இந்த ட்ரைகிளிசரைடு நம்முடைய ரத்தத்துல லைப்போப்ரோட்டீன்ஸோட சேர்ந்து கைலோமைக்ரோன்ஸா தான் டிரான்ஸ்போர்ட் ஆகும். இந்த ட்ரைகிளிசரைடு நம்முடைய கணையம்னு சொல்லக்கூடிய பான்கிரியாஸ்க்கு போறப்ப அங்க இருக்கக்கூடிய லைபேஸ் அப்படின்ற என்சைம்ஸ்னால ரொம்ப கேடு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கொழுப்பு அமிலங்களா மாற்றப்படுங்க. சோ இதனால கணையத்துல இருக்கக்கூடிய செல்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு அங்க ஒரு உள் வீக்கம் இன்ஃப்ளமேஷன் ஏற்படுங்க. சோ இதனால கணைய பாதிப்பு ஏற்பட்டு அவங்களுக்கு டயபெட்டிஸ் கூட ஏற்படலாங்க. சோ இவங்க எல்லாருமே மருந்துகள் எடுக்கணுமான்னு கேட்டீங்கன்னா அவசியம் கிடையாதுங்க. உங்களுக்கு முன்னாடியே சுகர் பிரச்சனை இருக்கு அப்படின்னா சுகர் கண்ட்ரோல் பண்ணுங்க. வெயிட் அதிகமா இருக்கு அப்படின்னா வெயிட்டை ப்ராப்பரா குறைச்சு மெயின்டைன் பண்ணுங்க. ஆல்கஹால் எடுப்பீங்க அப்படின்னா அதை ஸ்டாப் பண்ணுங்க. சுகர் அதிகமா இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் இல்ல ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் எடுப்பீங்க அப்படின்னா அதெல்லாம் தவிர்த்துட்டு ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணுங்க. நார் சத்து அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் எடுங்க. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய அதிகமான அந்த உணவுகளை சேர்த்திக்கங்க. இதெல்லாம் செய்தாலே பெரும்பாலானவர்களுக்கு இந்த ட்ரைகிளிசரைட்ஸை குறைக்க முடியுங்க. அப்பையும் குறைக்க முடியலன்னா மட்டும் நீங்க மருந்துகள் எடுங்க. இல்ல உங்களுக்கு மத்த கொழுப்பும் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னா கட்டாயமா மாத்திரைகள் எடுப்பது நல்லது.